குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு. ஸோ அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுன்னு நிறைய பேர்கிட்ட ஒரு டவுட் இருக்குது. எல்லோரும் சொல்கிறது என்னென்னா ஜூன் 2ஆம் தேதி வந்து பள்ளிகள் திறக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தேதியில் மாற்றங்களும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வெயிலின் சீற்றத்தோட காரணமாக பள்ளிகள் திறப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாட்களோ இல்லை ஒரு வாரமோ வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை எல்லா வருஷமும் இருக்குது. ஸோ பள்ளிகள் திறப்பு இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இதை பற்றி ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன சொல்லியிருந்தாருன்னா பேட்டியில், வெயிலின் தாக்கத்தோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான செப்பரேட்டாக டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா, அவங்க வந்து கண்காணிச்சிருக்காங்க. ஸோ அதோட அளவு பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பு தள்ளி வைக்கலாமான்றது அந்த ரிப்போர்ட்டு. ஸோ அந்த கலந்தாய்வோட முடிவை பொறுத்து இந்த மாத இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பாங்க. அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி வழக்கம் போல் பள்ளிகள் திறப்பா, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வெயிலின் காரணமாக ஒரு வாரமோ இல்லை ஒரு 10 நாட்களோ வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு தள்ளி போகுமான்றதை பற்றி ஒரு தெளிவான அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை சைட்லேருந்து இன்னும் ஓரிரு நாட்கள்லேருந்து சொல்லிடுவோம் ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது என்னென்னா தள்ளி போகுமா இல்லைனா ஜூன் 2ஆம் தேதியை தந்துடுவாங்களான்னு. ஸோ அதை பற்றி எனக்கு கிளாரிட்டியாக தெரியல. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்புக்கான தேதி இன்னும் உறுதி பண்ணல ஓகேங்களா. சொல்லியிருக்காங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இப்போ வரைக்கும் அதிகமாக தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதோட முடிவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா, ஸோ மந்த் எண்டு வந்துருச்சு ஓகேங்களா. உங்களுக்கான அப்டேட்டு கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா. மேக்ஸிமம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது ஓகேங்களா. அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துச்சுன்னா நான் மறக்காமல் அப்டேட் பண்ணுவேன் ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் இது தான்ப்பா. ஸோ எல்லாம் மேக்ஸிமம் லீவில் இருப்பீங்க. ஸோ எந்த ஒரு இஷ்யூ கிடையாது ஓகேங்களா. மேக்ஸிமம் லீவ் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் தான் வாய்ப்பு இருக்குது. ஒரு வாரம் அப்படின்னா ஒரு 10 days ஓகேங்களா. இப்போ இந்த மண்டே திறக்கிறாங்கன்னா இன்னும் ஒரு வாரம் தள்ளி அடுத்த திங்கட்கிழமை உங்களுக்கு ஸ்கூல் வந்து திறக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்கான அஃபிஷியல் அப்டேட் வந்தோடனே நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த அப்டேட்டை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.